2024 ஆசிரியர் நியமன தேர்வு நடந்தது இல்லையா? HCT எக்ஸாம். அதில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன கொடுத்தோம்? இணைகரம் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தோடைய பேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எதுக்கு சமம்னா ஹைட்டோட 4 மடங்குக்கு சமம். அதாவது இதோட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா? இது வந்து ஹைட்டு. இந்த ஹைட் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்டோட 4 மடங்கு. இந்த ஹைட்டுக்கு 4 மடங்கு சமம். அதுதாங்க கொடுத்துருக்காங்க. பரப்பும் கொடுத்துட்டாங்க. பரப்பு வந்து எவ்வளோ? 400 ஸ்கொயர் மீட்டர். பரப்புக்கு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுவே ரெக்டாங்கிளுக்கு என்ன சொல்லுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத்து போடும் இல்லையா? அதே தான். அதே மாதிரி தான் இதுக்கு வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் இன்ட்டு ஹைட்டு தானே இது பரப்பு. அது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 400 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேஸ் ஈக்குவல்ட்டுன்னு இது பி இங்கே இருக்கு இல்லையா? பி இருக்கிற இடத்துல 4h போட்டோன்னா 4h இன்ட்டு h 4h ஸ்கொயர் ஆகிடும். 4h ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இப்போ 4 அழிச்சிட்டிங்கன்னா 400 அழிச்சிங்கன்னா 100 வரும். அப்புறம் இந்த 100க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? 10 இன்ட்டு 10 தானே 100. இப்போ ஸ்கொயர் ரூட் எத்தனை ஆகும்? h ஸ்கொயர் வந்து 100னா h வந்து 10. இப்போ வந்து இது ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. பேஸுன்னு இப்போ இதோடைய 4 மடங்கு தானே பேஸு. அப்போ 4ஆல் பெருக்குனா பேஸ் வந்து 40, ஹைட்டு வந்து ஹைட்டு வந்து 10.